கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதற்கு 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்று சொன்னார். அது அப்படியே ஆயிற்று. வார்த்தையை சொல்லியே படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அற்புத தெய்வம், நம்முடைய தெய்வம் அற்புத தெய்வம். வார்த்தை முளைப்பிக்க கடவுதுன்னு சொன்ன உடனே அப்படியே அது ஆயிடுது. பாருங்க, இந்த வீடியோவில் இருக்கிற இந்த அரிசி, நெல்லில் இருந்தால் அரிசி வந்திருக்கு. இப்போது விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் புல்லையும் கிராஸ், ஹல்லேலூயா, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் படைத்திருக்கிறார். விருட்சங்களையும் ஆண்டவர் தான் படைச்சார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறாரு. யாருக்காக? மனிதனுக்காக, ஆதாமுக்காக சூரியனை படைத்திருக்கிறார். ஏன்னா சூரியன் இல்லாமல் வெளிச்சம் இருக்காது, வெளிச்சமே கிடைக்காது. அதில் தான் நமக்கு கால்சியம் கிடைக்குது, அப்புறம் அதில் தான் வெளிச்சம் கிடைக்குது. செடிகள் உயிர் வாழ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கதிரொளிகள் இப்படியாக கிடைக்குது. இது எல்லாமே நமக்கு சூரியன் கிட்ட தான் கிடைக்குது. அப்போ ஆண்டவர் இது போன்றதான புல்லையும் பூண்டையும் பிளான்ஸையும் இது போல் நெல்லும் அரிசி நமக்கு எதுலேருந்து கிடைக்குது? நெல்லுலேருந்து தான் கிடைக்குது. அப்போ இதையும் ஆண்டவர் தான் படிச்சிருக்கிறாரு. நான் ஏன் இந்த வசனத்தையும் இந்த அரிசியும் நான் பக்கத்தில் போட்டிருக்கேன்னா, இதுக்கு கூட ஒரு சில பேர்கள் இருப்பாங்க, எங்கே காட்டுங்க பார்ப்போம் இதுக்கு எதனா வசனம் இருக்கான்ட்டு. நமக்கு எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க, வசனம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் ஆதி ஆகமத்தில் ஸ்டார்டிங்லேயே ஆண்டவர் இதை படைச்சார் அதை படைச்சார் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? அதனால் நம்ம கேள்வி கேட்குற மனிதர்களாக இல்லாமல் நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தணும். இப்படியெல்லாம் படைத்த தேவனை நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி அவருக்கு கனம் கொடுக்குறோம், எப்படி அவருக்கு மரியாதை செலுத்துகிறோம், எப்படி அவரை மகிமைப்படுத்துகிறோம், இப்படி தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர எல்லாம் கேள்வியே கேட்டுட்டு இருந்தால் பத்தாது. சரிங்களா? இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வசனம் எதுக்கு எடுத்திருக்கோன்னா, ஜஸ்ட் டு ரிமெம்பர், நம்முடைய கடவுளை குறித்து, நம்முடைய தெய்வத்தை குறித்து, கர்த்தரை குறித்து நினச்சி பாருங்க. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்து இப்படியாக செடிகளை கொடிகள் யாருக்கு படைச்சிருக்கிறாரு? நமக்காக. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆண்டவருக்கு? அதுக்காக தான் எனக்கு இந்த வசனத்தையே நான் எடுத்தேன். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா சவுத் இந்தியாவில் இந்த அரிசி இல்லாத இடமே கிடையாது. எல்லா வீட்லேயும் அரிசி சாப்பாடு தான். சரிங்களா? நமக்கு இந்த அரிசி சாப்பாட்டில் சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தி. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ கார்பு, ஹை கார்பு, அவ்வளோ எனர்ஜி கொடுக்கறது இந்த ரைஸில் நமக்கு கிடைக்கிது. இப்படியாக நமக்கு இந்திய தேசத்தில் நமக்கு அரிசி கிடைக்கிது, பருப்பு கிடைக்கிது. ஹல்லேலூயா! ஒரு சில இடங்களில் இது போன்றதான காரியங்கள், பருப்பு அரிசி கிடைக்கிறதில்ல, வெரி ரேர். நமக்கு இது பிரதானமான ஒரு உணவாக இருக்குது. இப்படியாக ஆண்டவர் ஒரு சில இடங்களில் இது போன்றதான கிராப்ஸை படைத்து வைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பூமிங்கிறது. ஒரு சில இடங்களில் இப்படியாக வளருகிறது, ஒரு சில இடங்களில் இப்படி காஷ்மீர் ஆப்பிள் கிடைக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி காஷ்மீர் ஆப்பிள் கிடைக்காது. கரெக்டுங்களா? ஊட்டி ஆப்பிள் கிடைக்குது. இது போல் வேறு வேறு இடங்களில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் எல்லாமே மனிதர்களுக்காக படைத்திருக்கிறார். மனிதர்களுக்காகவே. ஆனால் நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம ஒரு ப்ராட் மைண்டடாக ஆயிடணும். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான். ஒரு காலத்தில் எப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் கூட தாங்கிக்க முடியாது. ஒரு கெட்டது நடக்குதுன்னா தாங்கிக்க முடியாது. உடனே அதை ஜஸ்டிஃபை பண்ண பார்ப்பேன். இது நியாயத்தின்படி இது இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லி அதை நியாயப்படுத்த பார்ப்பேன். இப்படிலாம் பண்ணுவேன். நம்மளால் ஒரு சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாது. ஆனால் நமக்கு அது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு நிறைய காரியங்களை படைத்து வைத்திருக்கிறோம். நம்ம அதை வச்சே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த அரிசி நான் குக் பண்ணுறதுக்காக எடுக்கும்பொழுது இந்த அரிசியை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, சரி நம்ம இதை குறித்து சொல்லலாம். அப்படி தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன்.
அரிசி கழுவி நம்ம சாப்பாடு இது குக் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசாகுது பாருங்கள். இதோடைய தன்மை வந்து மாறப்படுகிறது. ஒரு பாயில் பண்ணும் பொழுது இந்த தன்மை சாஃப்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளால் சாப்பிட முடியுது. இது போன்றதான படைப்பை ஆண்டவர் படைத்து வைத்திருக்கிறார். சுற்றி இருக்கிற பிரச்சனையே நினச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆண்டவரை தேடாமல் விட்டுடுறோம். இது போல காரியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டோட நாம மகிமைப்படுது, மகிமை சேர்க்கப்படுது, ஆண்டரை உயர்த்துறோம், நம்ம கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சி ஆகிறோம். இப்போ இந்த அரிசியை பார்க்கும்பொழுது சந்தோஷம் கிடைக்குது, பருப்பை பார்க்கும்போது சந்தோஷம் கிடைக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவராக இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு படைத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் நமக்காக ஆண்டவர் படைத்திருக்கிறார். நம்ம என்ன பதிலுக்கு செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயத்தை தர வேண்டும். இதுதான் அல்டிமேட். ஹல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் செய்த தேவனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தை கொடுத்துருக்குறோமா? ஆண்டவரே, உங்களை எங்களோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம், இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் வந்து நம்ம இருதயத்தை யெஷுவாக்காக கொடுத்துருக்குறோம். நீங்கள் யெஷுவாக்காக உங்கள் இருதயத்தை கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களை ஆண்டவர் எப்படியாக நடத்துவார்? ஹல்லேலூயா. நான் வந்து கர்த்தரை அறியாத குடும்பத்தில் இருந்து ரட்சிப்புக்குள்ளே வந்த ஒரு மகள். நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிப்புக்குள்ளே வந்தேன். புரியுதுங்களா? அப்போவுமே ஆண்டவர் என்னை நேசிச்சிருப்பார். அவருக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்போவுமே ஆண்டவர் என்னுடைய முற்பிதாக்கள் இந்துவில் இருந்ததுனால அப்படியே வந்தது. அது சாத்தான் உண்டு பண்ணினது. இந்த கேஸ்ட்டு, இந்து, இந்த முஸ்லீம், கிறிஸ்டியன் இது எல்லாமே சாத்தான் உண்டு பண்ணினது. இங்கே நோ கேஸ்ட், நோ ரிலீஜியன், எவ்ரிவன் பிலாங்ஸ் டு யெஷுவா. இதுதான் நான் சொல்லுவேன், இப்படி தான் நான் போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நான் அப்படியாக இருந்தேன். ஆனாலும் அந்த நேரத்திலையும் ஆண்டவர் நேசித்தார். அவர் என்னை முதல்ல நேசித்ததனால் நான் இப்பொழுது அவரை நேசித்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி தான் ஆண்டவர் அவர் முதல்ல தேடி வராரு. நம்ம திருப்பியும் நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். நம்மளுடைய லவ்வை ரெசிப்ரோகேட் பண்ணுறோம். நம்மளுடைய அன்பை அவருக்கு திரும்பி காட்டுகிறோம். முதலில் அவர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக நமக்கு படைத்திருக்கிற தேவனுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். யெஷுவாவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படியப்பட்டதான நெல்லு செடிகளை படைத்த தேவன், நமக்காக ஆகாரத்தை கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டாமா? அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் நம்மை வாழ வைப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை உள்வாங்கிக்கங்க. கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். நமக்கு போஷிக்கிற ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அவரை சந்தோஷப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.